அந்த குருக்கள் ஐயா சொன்ன மாதிரி இங்கே நிறைய சேர்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே எப்படின்னா, இங்கே பாருங்கள், சேட்டுமலை ஸ்ரீ முனியப்பன் கருப்பண்ணசாமி கோயிலாக அது. இங்கே கருப்பண்ணசாமி சிலை இருக்குது பாருங்கள், அவர் படுத்துருக்காரு இல்லையா, அவர் ஏந்து உட்காரதுக்காக இந்த சிலையை வேண்டி அந்த சேரை வேண்டிக்கிட்டு வைப்பாங்களாம். இந்த ஊருடைய பேர் தாழ் வெள்ளார். இந்த கிராமத்தோட விழுப்புரம் மாவட்டம் முடியுது. இந்த கிராமத்தை தாண்டி சேலம் மாவட்டம் ஆரம்பிக்கும். மலையிலேருந்து ஆரம்பிக்குதான். அப்படிப்பட்ட இந்த எல்லையில் ஒரு எல்லைச்சாமி மாதிரி இந்த சேட்டுமலை ஸ்ரீ முனியப்பன் சிலை, இந்த கருப்புசாமி கோயில் இருக்குது. மிக சிறப்பு. அந்த பூசாரி ஐயா சொன்ன மாதிரி மிக சக்தி வாய்ந்த கோயில். ஆனால் இது எப்போ உருவாச்சுன்னு தெரியலையா அவங்களுக்கு. அவங்க பாட்டம் போட்ட காலத்துலேருந்து இந்த கோயில் இப்படியே இருக்குது, நாங்களாம் வழிபட்டு வரோன்னு சொல்லிட்டு மலைவாச மக்கள் சொல்கிறாங்க. மேலே மிக சக்தி வாய்ந்த கோயில். ஏன்னா இவ்வளோ சேர்ஸ் வாங்கி வேண்டிகிட்டு வச்சுருக்காங்கன்னா நடந்துருக்கணும் இல்லையா, அது வேண்டுதல் படிச்சிருக்கணும்ல. இவ்வளோ சூளம் வச்சுருக்காங்க பாருங்கள். மேலேயே இந்த மலை கிராமத்தில் இப்படி ஒரு நம்பிக்கை, அது ரொம்ப நல்லது, மகிழ்ச்சி. கடவுள் விசுவாசமாக இருக்காங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இடம் தாழ் வெள்ளார் சேட்டுமலை ஸ்ரீ கருப்பசாமி திருக்கோயில், இல்லைனா சேட்டுமலை ஸ்ரீ முனியப்பன் திருக்கோயில். ஓகே, இந்த இடம் நம்ம வெள்ளிமலையிலேருந்து என்ன ஒரு இப்படி சேலம் போகிற வழியில் இருக்கின்ற தாழ் வெள்ளார்ங்கிற ஊரில் இருக்கின்ற கருப்பசாமி கோயிலில் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் வந்து பாருங்கள். நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். ஓகே, எங்கள் வீடியோ என்னுடைய வேன் ரெடி ஆகிடுச்சுப்பா. ஓகே, நான் கிளம்புறேன். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.